ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். கைக்கு நான் இன்றைக்கி த்ரெட் பைப்பிங் தைக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு நம்ம முன்னாடி குதிரை டபுள் சைடு இருக்கிறத எடுத்து சிங்கிள் சைடு மாற்றிக்கிங்க. இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த துணிக்கு த்ரெட் உள்ளே வச்சு லைனிங்கை கீழே வச்சு அது மேலே அப்படியே ஒரு தையல் ஓட்டணும். ஃபஸ்ட்டு கீழே லைனிங் வச்சுட்டு அப்புறம் நம்ம பைப்பிங் வைக்கிற கிளாத் வச்சு அதுக்குள்ளே த்ரெட் வச்சு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. இப்போ நமக்கு டபுள் கிளாத் இருக்குது. அதாவது நம்ம கழுத்து பீஸ் கொடுக்குறோம் பாருங்கள், அந்த துணி கீழே, பைப்பிங் நம்ம கொடுக்குற கலர் துணி மேலே வச்சு இப்போ செட் பண்ணி தைச்சதுக்கப்புறம் ஈக்குவலாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு எல்லாம் மீதி எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. நீட்டாக கட் பண்ணியாச்சுங்களா. இப்போ அதே திருப்பி விட்டு நம்ம பைப்பிங் கிளாத் கீழேயும் லைனிங் கிளாத் மேலேயும் வச்சு ஒரு தையல் ஓட்டிடலாங்க. 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நேராக தையல். இன்றைக்கி நான் கைக்கு பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு போட்டிருக்குங்க. நெக்குக்கு அதே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் வைக்கணும். சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் இந்த மெத்தட் தைச்சிங்கன்னா. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே ஒரு மடக்கி அப்படியே உள்ளே இருக்க பிசுறு தெரியாத மாதிரி மடக்கி விட்டு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். படிமான தையல் பாருங்க, படிமான தையல் ஓட்டியாச்சு. இப்போ அதை அப்படியே உள்ளே தள்ளி மேலே தைச்சிடலாம். அப்படியே ஓரமாக தையல் ஓட்டிகிட்டு வரணும். அப்போ தான் அந்த பைப்பிங் கரெக்டாக நிற்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு படிமான தையல் ஓட்டிட்டோம்னா சூப்பரான பைப்பிங் ரெடி. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மெத்தட் பார்த்து கற்றுக்குங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பைப்பிங் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பேக் சைடும் நீட்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.